வணக்கம் நண்பர்களே. நம்ம மக்களுக்கு பயனுள்ள பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களை பிரமிக்க வைக்கிறது. மகிழ்ச்சி. நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, என்னோட பத்திரம் தொலைஞ்சு போச்சு. நான் எப்படி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில எங்க அப்பா அவரு அவரோட அப்பா வாங்கின இடம். அது காணாம போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வச்சிருக்காருன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டிருந்தாரு. நம்ம இது சம்மந்தமா சில ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறோம். இப்போ அத சுருக்கமா சொல்றேன். அதை தெரிஞ்சுக்குங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்க உங்க இந்த மாரி பத்திரம் காணாம போனவங்க அதை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னன்னா, உங்க பத்திரம் காணாம போச்சுன்னா நீங்க ஒரு எஃப்ஐஆர் போடணும். அதாவது காவல் நிலையத்தில போய் புகார் மனு கொடுக்கணும். இந்த மாதிரி என்னோட பத்திரம் காணோம் அப்படின்னு எஃப்ஐஆர் கொடுத்துட மாட்டாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்துருவாங்க. சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ஓசி நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு கேட்கணும். அவங்க போட்டு தருவாங்க. அது தருவாங்க. ஒரு ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த 2யும் வச்சுட்டு நீங்கள் ஒரு பேப்பர் தான் கொடுக்கணும். அதாவது என்னோட பத்திரம் இந்த நேரத்துக்கு காணாம போயிடுச்சு. நான் ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போனேன். அல்லது வந்து இந்த வெளியூர் போயிருந்தேன். இந்த இடத்துல வந்து என்னோட பத்திரம் காணாம போச்சு. கண்டுபிடிச்சவங்க எனக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு உங்கள் பேர், அட்ரஸ், உங்களோட பத்திர நம்பர்லாம் போட்டு ஒரு விளம்பரம், சொத்து விவரத்தை போட்டு ஒரு விளம்பரம் கொடுக்கணும். இது 2யும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஒரு நல்ல வழக்கறிஞரை சந்தித்து வழக்கறிஞர் மூலமாக நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டில் சம்மந்தப்பட்ட முன்சிப் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு பத்திரம் காணாமல் போச்சு, எனக்கு டூப்ளிகேட் நகல் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. அவங்க அதையெல்லாம் ஆய்வு செஞ்சு அதுக்கு ஒரு வாய்தா போட்டு தவணை 2-3 வாய்தா போட்டு தவணை வச்சு ஒரு கலெக்டர் வக்கீல் மூலியமா ஒரு அட்வொகேட் கமிஷனை வச்சு உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது உண்மைதானாங்கிறத நிரூபிச்சுட்டு அவங்க என்ன அது சாட்சியெல்லாம் கேட்கணும். 2-3 சாட்சி கூட நிற்க வச்சு பேசி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் தருவாங்க. இந்த மாதிரி இவரோட பத்திரம் காணாமல் போச்சு, இனிமேல் வந்து இவரோட நகல் பத்திரமே வந்து ஒரிஜினல் பத்திரமா வச்சுட்டு கோர்ட்டு சீலை வச்சு உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதை 2யும் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே வச்சுக்கிட்டா போதுமானது. நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது வேற உபயோகப்படுத்தலாம். கோர்ட்டு ஏதாவது லோனுக்கெல்லாம் போகிற யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் மேற்கொண்டு ஒரு அதிக எக்ஸ்ட்ரா ஒரு வசதி என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாராவது பேரில் நீங்கள் வந்து ஒரு செட்டில்மெண்ட், இப்போ ஒரு ராமசாமி அப்படிங்கிற பேரில் பத்திரம் காணாமல் போச்சு, அவரோட பத்திரம் இந்த மாதிரி ஆர்டர் வாங்கிடும். அவர் மனைவி வந்து மரகதம்னு வச்சுக்கங்க. ராமசாமி மனைவி மரகதத்துக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், எங்கிட்ட ஒரிஜினல் ஆவணம் இல்லை, கோர்ட்டு கொடுத்த ஆவணங்கள் தான் எனக்கு ஒரிஜினல் ஆவணம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்க மனைவி பேரில் மரகதம் பேரில் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆவணம் உண்மையான ஆவணமாயிருது. நீங்கள் அதுக்கப்புறம் விற்கிறக்கோ மற்றபடி எதுக்கு மற்ற பேங்க் கொடுக்குறக்கோ எல்லாத்துக்கும் நார்மல் ஆவணம் மாதிரி கொண்டு வந்துடலாம். இது ஒரு நல்ல ஒரு குறுக்கு வழி வசதி. இது கொஞ்சம் ஒரு அதிகபட்சம் ஒரு 6 மாதம் அந்த மாதிரி ஆகலாம். ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வக்கீலை பொறுத்து இருக்குது. வக்கீலை பொறுத்து இந்த ப்ராசஸிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் முடியும். இந்த தகவல் கண்டிப்பாக அந்த நண்பருக்கும் உபயோகமாக இருந்திருக்கும், உங்களுக்கும் உபயோகமாக இருந்திருக்கும். மீண்டும் வேறு சந்திக்கும் விரைவுறுவது சரவணபிரகாஷ், திருப்பூர். நன்றி, வணக்கம்.